என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி தான். பட்டு மசாலா மட்டன் பிரியாணி மசாலா இருக்கும். பட்டு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணுற மாஸ்டர் இவர் தான். பார்த்துட்டு அபுதாபியில் வந்து சிக்கன் இப்படி தான் கிடைக்கும். நம்ம ஊரில் இருக்க அந்த கறிகட்டில் வெட்டி சண்டை போட்டுலாம் வாங்க முடியாது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்துட்டு ப்ரோ எப்படி சொல்லியிருந்தேன். யார் மெயின் மாஸ்டர் தான். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்கள் 2 பேர் தான் சமைச்சிட்டு இருக்கோம். வேற எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே அபுதாபிக்கு வந்து நம்மளை பார்த்துட்டு போங்க. ப்ரோ அட்ரஸ் நமக்கே தெரியாது. குட் பை கயா அபுதாபி இதுனா கயாத்தி அவ்வளோதான். வெங்காயம் இப்போ ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் வந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு தண்ணி ஊற்றிட வேண்டியதான். இப்போ புகை கிளம்பும். சிக்கன் வெங்காயத்துக்கு அப்புறம் நம்ம சிக்கன் தான் டைரெக்டாக எப்படி அந்த ஃபீல் தான் வேணும். தக்காளி 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 உப்பு போடணும் ப்ரோ. உப்பு ஆல்ரெடி போட்டோம். எல்லாத்துக்கும் உப்பு போட்டுட்டு இருந்தா அவ்வளோதான். நம்ம உப்பு பிரியாணி தான் சாப்பிடணும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் சாப்பாடு சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைக்கோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னன்னா சாப்பாடு சமைக்கணும், எப்போ சமைக்கலாம், ஜாலியாக அது ஒரு ஜாலியான ஒரு வைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில். இப்போ எப்படின்னா நமக்கு பிடிச்சது நம்மளே சமைச்சு சாப்பிட்றது அது வேற மாதிரி. வந்தால் நீங்களே அது எப்படி அவர் நார்மலாக இருக்கும் போச்சுல அவ்வளோதான் இப்போதான் இருப்பார். அதுக்குன்னு எதுவும் பண்ண மாட்டார். நார்மலாக இருக்கும் போச்சுல அவருக்கு எல்லாரும் கொஞ்சம் அவர் யார்ட்டையும் பேச மாட்டார். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவர் சாப்பிட்டா பேசுவார். சாப்பாடு சொல்கிறேன். சாப்பிட்டா மட்டும்தான் பேச வச்சுவார். இப்போ என்ன புதினா போட்டாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. டிஷ் மட்டன் மசாலா ஸ்பெஷல் இருக்கும். கொஞ்சம் ஒரு பாக்கெட் ஃபுல்லாத்தையும் போடலாம். 1 கிலோ பிரியாணி பண்ணிங்கன்னா ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டு டபுள் மீனிங்கில் பேசுகிறேன்னு நல்லா வதக்கி விட்டு சிக்கனில் நல்லா மசாலா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ரைஸை போட வேண்டியதான். சிக்கன் மட்டன் எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு கம்மி பண்ணுறீங்க. நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் இவ்வளவு நாள் யோசிச்சிருக்கோம். 3 வருஷமா உட்காந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணிருக்கோம் சிக்கன் மட்டன். உலகத்துலலாம் யாருமே இப்படிலாம் ரெடி பண்ண வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் வாட்டி சாப்பிட போறோம். இனி தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வத்தத்தூள். இது எப்படின்னா நீங்க முன்னாடியே போடுவீங்க. இது எப்படின்னா அந்த சிக்கன் மட்டன் பிரியாணிங்கும் போது நம்ம ஃபார்முலா படி கொஞ்சம் லேட்டரா தான் போடும். இது 2வது கட்டமா நம்ம போடுறோம். இப்போ இவ்வளவு உப்பு போடுறோம். நமக்கு என்ன முக்கியம் ப்ரோ? சோறு தான் முக்கியம். நமக்கு இல்லை, எல்லாத்துக்குமே சோறு தான் முக்கியம். அதனால எல்லாரும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணுங்க. ஜாலியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நம்ம அபுதாபி வந்தால் நம்ம பார்க்குவாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த ஸ்பெஷல் நம்ம ரெடி பண்ணி நம்ம கையால் வேறு லெவலில் சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். வந்தால் அவங்கள தான் சமைக்க இருக்கோம். கிட்டத்தட்ட ப்ராசஸ் முடிகிற கண்டிஷன் வந்தாச்சு. நம்ம எல்லா விஷயமுமே ஆட் பண்ணிட்டோம். நாம் நினச்ச சிஎம் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம அதை சூப்பராக சாப்பிட போகிறோம். எப்படி சாப்பிட்றோங்கிறப்ப மட்டும் பாருங்கள். அப்படி கொஞ்சம் முட்டை எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தக்காளி வெங்காயம் பச்சடி எடுத்துகிட்டு சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா வேற மாதிரி. Be happy. Cool down.